ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை பார்த்தா 100% சார்ஜ் நிற்கும். ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த சார்ஜ் மொபைல் நிற்காமல் போகிறதுக்கான 110 இடத்துல நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எங்கே சொல்லியிருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு எதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டரி ப்ராப்ளம், அதாவது சார்ஜ் நிற்காம போகுது பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னா எப்படி வருது பார்த்தீங்கன்னா, அது ஏன் வருது, அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணாமல் அதை நீங்கள் தடுக்க முடியும். ஓகேங்களா? அது நீங்கள் தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் பண்ணி நீங்களே இப்போ நான் சொல்கிறத வச்சு சரி பண்ணிக்கிங்க. இல்லை உங்கள் மொபைல் பேட்டரி பார்த்தோன்னா குயிக்காக பார்த்தோன்னா போயிடும். ஓகேங்களா? சரி ஓகே. என்னென்ன செட்டிங்ஸா இல்லை என்ன சொல்லணும் என்ன சொல்கிறீங்களா அப்படின்னா ஒரு 5 டிப்ஸ். ஓகேங்களா? 5 டிப்ஸ் சொல்கிறேன். அந்த 5 செட்டிங்ஸ் சொல்கிறேன். செட்டிங்ஸ் சொல்லிட்டு டிப்ஸ் சொல்கிறேன், கலந்து சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்க, என்னென்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் ரிட்டர்னாக போடுறேன். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு அதை எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் போட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வச்சுக்கோங்க. ஓகே, என்னென்ன ப்ரோ ஓகே என்னென்ன சொல்லி கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்க, அதை ஆன் பண்ணுங்க, இதை ஆன் பண்ண சொல்ல போகிறது இல்லை. முதல்ல உங்கள் மொபைலில் சார்ஜ் நிற்காமல் போகிறதுக்கான ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரே ஒன்று தான். நிறைய பேர் பார்த்தா மொபைலில் சார்ஜர் போட்டுருவீங்க. ஓகேங்களா? சார்ஜ் போட்டு பார்த்தா மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. சார்ஜ் நிற்கிறதுக்கோசரம் சார்ஜ் மொபைல் இன்செர்ட் பண்ணிட்டு சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப தப்பு. அது மாதிரி தப்புனா நிறைய ஃபோன் பார்த்தோன்னா சில ஃபோனில் விடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? யாரும் தான் பயன்படுத்தாதீங்க. அது மாதிரி பார்த்தா சார்ஜரே போட்டு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, மொபைல் பார்த்தா சார்ஜ் நிற்க 100% காரணமே பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? மொபைலில் சார்ஜ் போட்டு நீங்கள் மொபைல் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் பார்த்தோன்னா மொபைலில் உங்கள் பேட்டரி ரொம்பவே பார்த்தா அடி வாங்கும். ஓகேங்களா? அதனால் உங்கள் பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்பவே குறைஞ்சிரும். ஓகேங்களா? பேட்டரி சார்ஜ் நிற்காது. ஓகேங்களா? பேட்டரி ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லிட்டு பார்த்தோன்னா உங்கள் மொபைலில் பார்த்தோன்னா நம்ம பிரைட்னஸ் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தோன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ண அப்படின்னு சொல்லிருக்கோம். இது ஒரு ஆங்கிள் யூஸ் பண்ணுங்கள். மொபைலில் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செட் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் இருக்கும். ஓகேங்களா? டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஆட்டோ செட் பண்ணிங்க. ஏன்னு பார்த்தா செட் ஆகிடும். கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சாரி, இந்த மாதிரி ஏன்னு பார்த்தா வரும் உங்களுடைய, அதாவது உங்களுக்கு இது ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? அதாவது நீங்கள் இருக்கிற இடம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தோன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், இல்லை அதே குறைச்சி கொடுக்கும். இதை அப்புறம் தான் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபுல்லாக ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது மாதிரி 7 வச்சு யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா பேட்டரி லைஃப் பார்த்தா வரும். ஓகேங்களா? டிஸ்பிளே பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் நீங்கள் தெரியாமல் ரன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு பேட்டரி பார்த்தா டக்குன்னு பார்த்தா போகுது. ஓகேங்களா? அது வந்து காலி ஆகுது. ஓகேங்களா? அது எப்படி தடுக்குது அப்படின்னா நிறைய பார்த்தா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் தள்ளுவீங்க அது மாதிரி. ஓகேங்களா? இது மாதிரி பார்த்தா 4-5 ஆப் பார்த்தா தள்ளி வச்சுட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சில பேர் தள்ளவே மாட்டீங்க. அது போல் பார்த்தா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் பார்த்தா வரும். நெக்ஸ்ட் மாதிரி பார்த்தா நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் பார்த்தா நெட் இருக்கும். ஓகே, டேட்டா பார்த்து ஆன் பண்ணி தான் சோஷியல் மீடியா தான் நம்ம பார்ப்போம். அதை பார்க்கும்போது பார்த்தோன்னா ஜஸ்ட் மொபைல் டேட்டா பார்த்தா தேவைப்படுறது ஆன் பண்ணி தேவையில்லை நேரத்தில் அதை ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே, அதனால உங்கள் பேட்டரி லைஃப் பார்த்தா வரும். ஓகேங்களா? அதே போல் இந்த லொக்கேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷன், அதுக்கப்புறம் இந்த பவர் சேவிங் மூடு, சூப்பர் சேவிங் மூடு, அது ஆன் பண்ணுறது, இது ஆன் பண்ணுறது எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்காதீங்க. மொபைல் டேட்டா ஆன் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே போதும். ஓகேங்களா? அதை மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த ஆன்லைன் அப்படின்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா உங்கள் மொபைலில் பார்த்தோன்னா சில பேர் மொபைலில் மேனேஜர் இருக்கும். அப்படின்னா ஃபோன் மேனேஜர், இல்லை அப்படின்னா ஐ மேனேஜர் சொல்லிட்டு இருக்கும். எல்லாரும் மொபைலில் பார்த்து தான் இருக்கும். ஓகேங்களா? இது எந்த மாடல் ஃபோன் வாங்கினாலும் உங்களுக்கு மேனேஜர் அப்ளிகேஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் எல்லா மொபைலும் இருக்கும். ஓகேங்களா? கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. பேட்டரின்னு ஆப்ஷன் ஷோவும். அந்த பேட்டரின்றதை பார்த்தா நீங்கள் மோஸ்ட் பார்த்தா கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் மொபைலில் எவ்வளோ பேட்டரி எல்லாம் பார்த்தா ஷோ இங்கே பார்த்தா பேட்டரி யூசேஜ் டீடைல்ஸ் வரும். அதான் கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தா நிறைய பேட்டரி பார்த்தா எந்த ஒரு ஆப்பு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு லெஸ் ஆகுது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டியிருப்பாங்க. நான் பார்த்தா யூடியூப் பார்த்தா அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு 11.9 செகண்ட் பார்த்தா வந்திருக்கு. ஓகேங்களா? இதே போல் நீங்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஆப் இத்தனை பர்சன்டேஜ் பார்த்தா யூஸ் பண்ணுங்கள். ஹையஸ்ட்டு பார்த்தா என்னுடைய மொபைலில் யூடியூப் என்ற அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தா அதிகமாக, அதாவது டேட்டான்ற பாருங்க என்னுடைய சார்ஜ் பார்த்தா காலி பண்ணியிருக்கு. ஓகே, சார்ஜ் பார்த்தா காலி ஆகுது. ஓகே, நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு காலி ஆகுது. தேவையில்லாத அந்த ஆப்ஸ் இந்த இதில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டெலிட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேட்டரி லைஃப் வரும். இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இனிமேல் பார்த்தா அவாய்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கான நியூவான சூப்பரான வீடியோ எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.